ஹே மை எனர்ஜிஸ், வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள், வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். குக்கர் எடுத்துக்கோங்க, அதில் ஆயில் அண்ட் கீ போட்டுக்கோங்க. அது சூடானதும் பிரியாணி ஸ்பைசஸ் அண்ட் க்ரீன் சில்லிஸ் போட்டுக்கோங்க. அது கூட ஆனியன்ஸ் சேர்த்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கூட பிரியாணி மசாலா, சில்லி பவுடர், சால்ட் அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதும் கர்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். அப்புறமா கொத்தமல்லி, புதினா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதும் 3.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பபுள்ஸ் வந்த பிறகு 1.5 கிளாஸ் ரைஸ் நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துருக்கிறது ஜீரக சம்பா ரைஸ். அதுதான் பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் அதே சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதும் குக்கர் மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் விசில் போட்டுருங்க. விசில் வரத்துக்குள்ளே ரைத்தாக் ரெடி பண்ணிக்கலாம். கியூக்கும்பர், ஆனியன் கட் பண்ணிக்கலாம். கர்டை நல்லா விஸ்க் பண்ணிவிட்டு கியூக்கும்பர் அண்ட் ஆனியனை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட க்ரீன் சில்லி பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயிலில் கடுகு அண்ட் ஹிங் சேர்த்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ண ரைத்தா ரெடி. ரெண்டு விசில் வந்துடுச்சு. கூல் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா வா, சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. இதே மாதிரி நீங்களும் சூடாக சர்வ் பண்ணுங்கள். மறக்காமல் ரைத்தா அண்ட் ஆனியன்ஸோட சர்வ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.